உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது ஒரு வசனம் கூறுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். என்ற அருமையான வசனம் அல்லவா? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்ற பெயர், இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் இம்மானுவேல், நித்திய பிதா, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் அப்படின்னு பெயர் இருக்கிறது. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஆகவே இந்த நாளில் நாம் யோசிக்க வேண்டும், இயேசுவானவருடைய பிறப்பு அதிசயமானது, அதிசயத்துக்கும் அதிசயம். அவரை அநேக கிறிஸ்டியன்ஸ் அல்லாதவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்படி? அவர்களை டச் பண்ணுகிறார். இயேசுவானவர் அவர்களுக்கு டச் பண்ணுவதனால, இயேசுவானவருடைய பிறப்பு அவர்களுக்கு டச் பண்ணுறதுனால அவர்களுக்கு அதிசயமாக இருக்கிறது. கிறிஸ்டியன்ஸ் அல்லாதவர்கள் நிறைய பேர் இயேசு ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் அதிசயம். கிறிஸ்டியன்ஸுக்கு தெரியாது அவ்வளவா, ஆனால் அதை விட நல்லா நான் கிறிஸ்டியன்ஸ் பார்த்திங்கன்னா இயேசுவானவரை அவர்கள் அதிசயமாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அவர்களுக்கு பைபிள் கூறுங்களேன், இங்கே பார்ப்பீர்கள், அவர்கள் வசனங்களை அவர்கள் சொல்வார்கள். இயேசுனுடைய இந்த மிராக்கிள் வர்க்கராக அவர்கள் மாறுவார்கள். இது என் வாழ்க்கையில் கண்டுள்ளேன். என்னுடைய தோழிகள் எல்லோரும் நான் கிறிஸ்டியன்ஸ், ஆனால் அவர்களுக்கெல்லாம் நான் இயேசை பற்றி சொன்னேன், அவரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். இன்று நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அதற்கு காரணம் நான் வசனத்தை சொன்னதுனால தான். இயேசுவரை பற்றி நாங்கள் கூடி ஜெபிப்பதனால தான். ஜெபம் செய்வோம். ஸ்கூல் டைமில் வந்த காரியம் இது. ஸ்கூல் டைமில் நாங்கள் படிக்கும் பொழுது ஒன்றாக ஜெபிப்போம், ப்ரேயர் மீட்டிங்ஸ்க்கு போவோம். அந்த மாதிரி எல்லாம் இங்கே பேர் ப்ரேயர் மீட்டிங்ஸ் கிடையாது, யூத் மீட்டிங். யூத் சேர்ந்து ஜெபிப்பார்கள். நாங்கள் ஸ்கூல்லே ஜெபிப்போம். ஸ்கூல்லே வசனத்தை பற்றி சொல்வார்கள். ஸ்கூலில் ஒரு நல்ல சிஎஸ்எஸ்எம் ஆளுங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க, கிறிஸ்டின் கிளாஸ். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஊக்குவித்ததாக இருந்தது. இன்றைக்கி சொல்கிறேன்னா, நான் இயேசை பற்றி சொல்கிறேன்னா அதுக்கு காரணமே என்னுடைய ஸ்கூல் தான். ஸ்கூலில் எந்த டீச்சர்ஸ் எந்த அளவுக்கு இயேசை பற்றி அவர்கள் சொல்வார்கள். எக்ஸாம் படிக்கிற டைம்லேயே அவர்கள் இயேசை பற்றி சொல்வார்கள். அவ்வாறாக அறிந்து கொண்டேன். அந்த கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறுவதற்கு வேற காத்திருக்க வேண்டும் நாம். அதற்காகவே கர்த்தர் தெரிந்தெடுத்தார் என்னை. ஆண்டவருடைய தேர்ந்தெடுத்ததுனால தான் இன்றைக்கு பைபிளை பற்றி நான் சொல்கிறேன். இயேசுவானவரை குறித்து சொல்கிறதுக்கு காரணமே என்னுடைய ஸ்கூல் தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இயேசுவை ரட்சிப்பட்டார்கள். நிறைய பேர் அவர்கள் பைபிள் தான் அவங்க வாசிப்பாங்க. அவர்கள் சொல்வார்கள், பைபிளை இயேசுவை பார்த்து சொல்லும்போது அப்படியே புல் அரிக்கும், அந்த மாதிரி சொல்வார்கள். அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆச்சரியத்தையும் கொண்டு வருகிற அனுபவங்களை பெற்றுக்கொண்டேன். இந்த நல்ல நாளில் கர்த்தரையாக இயேசுவானவரை தியானிப்போமாக. ஆமீன், ஆமீன்.